அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே அனைவருமே விண்ணப்பிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புனா அது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் உடைய வேலைவாய்ப்பு தாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த ஜனவரி மாதமே, அதுவும் முதல் அரசு வேலையா இந்த 2026ல வந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, அதே போல அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்றதுக்கு மினிமம் என்ன ஏஜ்ல இருக்கணும், மேக்சிமம் ஏஜ்ல என்ன இருக்கணும், அதே போல இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி என்ன, மேக்சிமம் சேலரி என்ன, அதே போல யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புல ஈஸியா வேலை கிடைக்கும், அதே போல எதன் அடிப்படையில் கிடைக்கும், அதே போல நம்ம எவ்வளோ மார்க் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது நம்மளுடைய 10வது மார்க்ல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா எந்த போஸ்டையும் சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டையும் சூஸ் பண்ணா 100% வேலை கிடைக்கும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்தி 100% வேலையை வாங்குறது, அதோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ப்ராசஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், ஸோ இந்த மாதிரி A to Z எல்லா தகவலுமே ஒரு பேக்கேஜ் வீடியோவா இது இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துடும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான அப்ளை பண்ணுற வீடியோஸு அதே மாதிரி இதற்கான நோட்டிஃபிகேஷனை முதல்ல செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறது தெளிவாக நீங்களே பார்த்துக்குங்க. என்னென்ன போஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிராமின் டக் சேவக் அப்படின்ற போஸ்டிங்காக ஒன்று வந்திருக்குது. அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்ற ஒரு 3 வகையான போஸ்டிங்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேகன்சின்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் தான், ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. அதே போல் யாரெல்லாம் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 29,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? இது போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி அதிகமாகவே கிடைக்குங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்க உடனே நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் SC, ST, PW இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் OBCயில் வரீங்கன்னா 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, SC, SC, PW இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே இந்த 3 கேட்டகரியும் இல்லாமல் OBCயில் வரீங்க இல்லையா, BC, MBC, BCA, SCA இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா OBCயில் தான் வருவீங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 100 ரூபா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பே வந்து பண்ணணுங்க. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமாவும் பண்ணிக்கலாம், செலான் மூலிமாவும் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 100% வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுவாங்க. உங்களுடைய வெறும் 10வது மார்க்கை வச்சு தான் இதில் மெரிட் லிஸ்ட்டே ரெடி பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ காசு கொடுத்தோ இதில் வாங்கவே முடியாது. அதற்கான வாய்ப்புகள் 0% 00 தான். ஸோ அதனால் வந்து இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய நேர்மையான முறையில் தான் செலெக்ஷனே நடக்கும். ஸோ அதே போல் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் எந்த வேலை கிடைக்குன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? அது என்னென்னா,
எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ் மார்க்ல இருந்து சரிங்களா, மேக்ஸிமம் 470, 480 வரைக்கும் கூட இருக்கிறவங்க, கிராமின் டக் சேவாக் அதாவது கிராமின் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல அவுட்டர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸா பார்த்து நீங்க விண்ணப்பிக்கணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் ஏரியால இருக்கக்கூடிய மாவட்டத்தை சூஸ் பண்ணி, அந்த மாவட்டத்தில் எது அவுட்டர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸா பார்த்து நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா, அதுலயும் கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை பயன்படுத்தி தான் நிறைய பேர் ஈஸியாக வேலையை வாங்க முடியுங்க. ஸோ இன்னைக்கான முக்கிய அப்டேட்டும் இதுதாங்க சரிங்களா. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தாங்க. ஸோ அதற்கு மேலே நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். எலிஜிபிளும் எல்லாமே உண்டுங்க சரிங்களா. ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, இது எல்லாமே 100% தேவைப்படுங்க. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான முக்கிய அரசு வேலைவாய்ப்பில் இது ஒன்றுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் அனைவருமே விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இன்றைக்கான முக்கிய ஸ்கீம் அப்டேட்டில் இதுவும் ஒன்று, அரசு வேலைப்பில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.